வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ லாஸ்ட்டுக்குள்ள வீடியோனுடைய கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் MT21 அப்படிங்கிற மாடுல் பற்றி டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட்டில் 1250 ரூபாயில் ஒரு 200 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு மாடுல், ஒரு செட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 200 வாட்ஸ் உள்ள ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும், 2.1 பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும், ஒரு ஃபில்டர் சர்க்யூட் தேவைப்படும், ஓகேவா? இப்படி ஒவ்வொன்றும் தேவைப்படும் உங்களுக்கு. அது இல்லாமல் என்ன பண்ணணும், பவர் ஆம்பிளிஃபையரில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியணும். அந்த பவர் ஆம்பிளிஃபையரில் எந்த மாடுல் தேவை, பவர் தேவை, ஏன்னா அதை ஒட்டி தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு 200 வாட்ஸ், 100 வாட்ஸ், இல்லை 500 வாட்ஸ் இப்படி பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அசம்பிள் பண்ணுறது 2.1, சப்புக்கு ஒரு மாடுல், லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு மாடுல். ஸோ 200 வாட்ஸும் போது என்னென்ன ரெக்கமெண்ட் தேவைன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு பிடி போர்டு தேவை, ஒரு சப்பு ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு தேவை, அது இல்லாமல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வெல்த்தியான ஒரு ப்ளூடூத் மாடுல் தேவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருமே அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியை MP3 இல்லாமல், MP3 அப்படிங்கிறது லாசி ஆடியோ, அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஒரு குவாலிட்டியான ஆடியோ கேட்க முடியாது. வருஷக்கணக்காக அதான் கேட்டுட்டு வந்தோம். இப்போ ஒரு 10 இயர்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்துருச்சு. வேவ் ஃப்ளாக் ஃபார்ம்லாம் வந்துருச்சு, ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ என்ன ஸ்டுடியோவில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆடியோ, கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ, ஒரு சிங்கிள் நோடு வரைக்கும் நம்மளால் கேட்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளூடூத் மாடுல் நாம் அசம்பிள் பண்ணி ஆகணும், தேவைப்படும். அது இல்லாமல் டோட்டல் இந்த பவர் சப்ளைலாம் தேவைப்படும் இல்லையா? அப்புறம் ஒரு கேபினெட் தேவைப்படும். இவ்வளோ தேவை. ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மாடலில் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் இந்த மாடல் ஒரு தடவை உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த மாடல். இதில் கண்ட்ரோல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட். இது DC இன்புட் சாக்கெட் இருக்குது. 3.5 mm ஜாக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு 5.0 உள்ள ப்ளூடூத் மாடுலுடைய ட்ராக் இருக்குது. ஸோ இதுதான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இது சப் ஃப்ரீக்வன்சி, சப் வால்யூம், லெஃப்ட் ரைட் ட்ரெபிள், லெஃப்ட் ரைட் பாஸு, மாஸ்டர் வால்யூம், இந்த கண்ட்ரோல்லாம் இருக்குது. சூப்பரான அசத்தலான செட்டு. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 வோல்ட் DC to 24 வோல்ட் DC வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண வைக்கலாம். இதுதான் இப்போ மாடுல். பாருங்களேன், இதில் பாருங்கள், இதில் இந்த சேம் மாடல் தான். மேலே டாப்பில் ஒரு லிட்டு இருக்கும், ஒரு மூடி இருக்கும். நாம் அதை என்ன பண்ணிக்கலாம், அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பாட்டமில் ஒரு பிளேட் இருக்கும். இதில் எல்லா டேட்டாஸ் இதில் கொடுத்துருக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த நாப் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நாபோட ஹைட்டில் தான் இந்த டோட்டல் ஆம்பிளிஃபையரு அடங்கி இருக்குது. இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சாக்கெட்டில் ஒரு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் DC கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க ஸ்பீக்கர் ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு சப் ஆட் பண்ணிங்கன்னா போதும், 2.1 ரெடி. இதுதான் இந்த செட்டு. 1250 ரூபாயில் ஒரு கையிலே பிடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது கம்ப்ளீட்டாக. நல்ல குவாலிட்டி அவுட்புட். எல்லாத்துக்கு மேலே ஹம் வராது, நாய்ஸ் வராது, டிஸ்ட்ராக்ஷன் வராது, ஹீட் ஆகாது. வேணும்னா ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய செட்டு. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 4 ஆம்பியர் இங்கே இருக்கு இல்லையா? இது 24 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை எதுக்காக அப்படின்னா 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபுல் ஃப்ளஜ்ஜாக வேலை செய்யும். சில நேரங்களில் எக்ஸஸ் வோல்ட் வந்துருமோ அப்படிங்கிறது தான் 12 வோல்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்க சொல்கிறோம். ஓகேவா? இது உங்களுக்கு 12 வோல்ட் 5 ஆம்பியர், இது 24 வோல்ட் 4 ஆம்பியர், இது 24 வோல்ட் 6 ஆம்பியர், 24 வோல்ட் பாருங்கள், இது 8 ஆம்பியர். ஸோ எல்லா மாடலும் இருக்குது. இது இல்லாமல் ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆம்பியர் கூட அதனுடைய வாட்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு 10க்கு 10 தான் ரூம் இருக்குது, எனக்கு போதும், இந்த அவுட்புட்டே போதுங்கும் போது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு மாடுல் வச்சு அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கெல்லாம், கஸ்டமருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பவர் சப்ளை, இது பவர் சப்ளை, இது ஒரு
பக் கன்வெர்ட்டர், ஏன்னா இந்த மாடலுக்கு 5 வோல்ட் வேணும். இதுதான் யூனிட்டு, வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். வால்யூம் குறைச்சிக்கலாம். நான் ஒரு ப்ளூடூத் மோடில் இருக்குது. ப்ளூடூத் மோடில் நான் பேர் பண்ணுறேன் என்னுடைய ஃபோனில் இருந்து ஒரு சாங். ட்ரிபிள் கூடுது. ட்ரிபிள் குறைச்சிட்டேன். சப்பு ஃப்ரீக்வன்சி, சப்பு வால்யூம் குறைச்சிட்டேன். ட்ரிபிள் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் குறைச்சிட்றேன். பாஸ் கூட்டுறேன். டோட்டல் வால்யூம் கூட்டுறேன். ஃபோனில் வேணும்னா ஃபோனில் வால்யூம் வந்து நான் ரைஸ் பண்ணிக்க முடியும். வால்யூம் குறைச்சிக்கிறேன், ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். சப்பு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். எந்த விதமான ஹம், நாய்ஸ், எந்த டிஸ்டார்ஷன் இல்லை. படு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், வெரி லோ பட்ஜெட்டில். ஓகேவா? இப்போது நமக்கு எஃப்எம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடல் வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் சாக்கெட் எடுத்திருக்கேன். நாம் இந்த போர்டில் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ எஃப்எம் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரனால சின்னி ஃபீல்டு வர பாட்டுனால கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்சர்ட் பண்ண என்ன பண்ண முடியும், எஃப்எம் கிளாரிட்டி பக்காவாக வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இது கொடுத்துருக்கு. சில பேருக்கு அது வேண்டாம், நான் எங்கிட்ட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும், என்ன நான் பாட்டு கேட்டுக்கிறேங்களுக்கு இதோட போதும். இந்த பக் கன்வெர்ட்டர் தேவையில்லை, இந்த மாடுல் தேவையில்லை. எஃப்எம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இது. இல்லையா வேறு ஏதாவது ஆக்சிலரி இன்புட் வேணும்னா மட்டும்தான் இந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த போர்டு டிடெக்ட் பண்ணும், இல்லைன்னா டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? நார்மலாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டினா இந்த போர்டு மாடல் மட்டும் இது போதுமானது. ஓகேவா? ஸோ நல்ல குவாலிட்டியான அவுட்புட் இதில் உங்களுக்கு வரும். 1 செகண்ட் ப்ளே பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பமான வகுப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால யார் வேணால் எளிதாக கற்றுக்க முடியும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெற முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஆடியோ போர்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா வேறு நிறைய மாடல் இருக்குது. எந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். டோட்டலாக ஒரு 50 பேர் அசம்பிள் பண்ணால் கூட உங்களுக்கு தேவையான ரெக்கமெண்ட் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.